ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை வேத புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக அந்த தம்பி எடுத்திருக்கிற முயற்சியை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி கூட பிள்ளைங்க இருக்கிறாங்களே, மற்றவங்க வேத புத்தகத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அவங்களும் அவங்க கூட சகோதரனும் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கை காசு போட்டு பொருள் எல்லாம் வாங்கி, அது ஒருவேளை உங்களுக்கு சின்ன விலைக்குரியதாக தெரியலாம், ஆனால் அதில் இருக்கிற மதிப்பு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். தம்பிக்கு எனது வாழ்த்துக்கள், எனது பாராட்டுக்கள். ஏன்னா இது உண்மையிலேயே நீங்கள் சார் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை இன்னும் படிக்கணும், வேத புத்தகத்தை இன்னும் படிக்கணும். 40 அதிகாரமாக படிச்சிங்கன்னா ஒரே மாதத்தில் வாசித்து முடிச்சிடலாம். மொத்தம் 1189 அதிகாரம் தான் இருக்குது. சரி, 40 படிக்க முடியலன்னா 20 படிச்சிங்கன்னா 2 மாதத்தில் வாசித்து முடிச்சிடலாம். அவங்க சொல்கிறபடி ஒரு சாமுவேல், 1 சாமுவேல், 2 சாமுவேல் அப்படி மாத்திரம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அதை தரோவாக படிச்சிடலாம். இனி அடுத்த மாதம் தான் நீங்கள் வரணும். நான் கூட அடுத்த மாதம் பங்கேற்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம அதை நம்ம உள்வாங்கி கொள்ளும் பொழுது வேத வசனம் கிடைக்கக்கூடாத காலம் வருகிறது, வந்துடும். நம்ம கொரோனா வந்த போதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஐயோ, ஆலயத்துக்கு போக முடியலையே, ஆலய வாசலை கூட மிதிக்க முடியலையே, அப்படிலாம் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். அதை விட மேலாக இந்த புத்தகம் இல்லையே, எப்படி படிக்க? என் செல்ஃபோனில் கூட படிக்க முடியாது, நெட் இல்லைன்னா ஒன்றும் படிக்க முடியாது, கரண்ட் இல்லைன்னா சார்ஜ் பண்ண முடியாது, என் மொபைலை வச்சு படிச்சிருவேன்னு நினைக்கலாம், அது கூட முடியாமல் போகும். அப்போது நம்முடைய உள்ளத்திற்குள்ள வசனம் இருந்ததுன்னா ஏற்ற சமயத்தில் அது என்ன செய்யும்? நமக்கு உபயோகமாக இருக்கும். ஆண்டவர் அதில் மகிழ்ச்சி அடைகிறார். இது அவங்க நடத்துனதுனால எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என்னைய கூட இந்த இடத்துல செய்து கொடுக்கும்படியாக சார் அழைத்ததற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு இல்லை, நாங்குநேரில் 15 வருஷமாக மேத்ஸ் டீச்சராக வேலை பார்த்தேன். ஆனால் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அதுக்கப்புறம் கல்லணை போய் அப்புறம் சென்னை போய் சென்னையில் ஒரு 15 வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ மீண்டுமாக பாளையங்கோட்டை சேர்ந்திருக்கிறேன். ஆண்டவருடைய ரிட்டையர்ட் ஆன பிறகு ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் குடும்பமாக கடந்து செல்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த உபவாச நாளின் ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட என்ன பேச போகிறீர் என்று காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை வெயிலின் உஷ்ணம் தாக்குகிறதா இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய வேத வசனங்கள் ஆண்டவரே, ஆவியானவரால் அருளப்பட்டவைகள் ஆண்டவரே, எங்களை புத்துயிர் கொடுக்கிறபடியினால், எங்களை குளிர்ச்சியான நிலையிலே வைக்கக்கூடியதாய் இருக்கிறபடியினால் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 யோவான் 3:20, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். 1 யோவான் 3:20, நம்முடைய தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லும்போது கை தூக்குறதுக்கு யோசிக்கிறோம், அப்படிதானே? நல்லா தூக்குங்க, அந்த கை நல்லா பலப்படும். ஒருவேளை நான் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எந்த கை உயரமாச்சோ அதுக்கு ப்ரைஸ்ன்னு சொன்னேன்னா என்ன செய்வோம்? கொஞ்சம் காலை கூட உயர்த்திக்கிட்டு கை தூக்குவோம், அப்படிதானே? ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் அவரை உயர்த்தும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது. இப்போ ஆண்டவர் நம்மை அறிந்த ஆண்டவராக இருக்கிறாராம். நான் நான் டீச்சராக இருக்கும்போது ஒரு மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கிறேன், கொஞ்சம் தள்ளி தான் உட்கார்ந்துருக்கிறேன். மேடையிலிருந்து ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட்டு என்னைய பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். இப்போ உங்கள் பேர், ஒருத்தர் பேர் கூட எனக்கு தெரியாது. சப்போஸ் உங்களை தெரிஞ்சிருந்துச்சு வச்சுக்கோங்க, உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டேன்னா அவங்க என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம்.
உலக பிரகாரமான ஒரு மனிதர் நம்முடைய பேரை தெரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். டீச்சரா இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், சாரு நானெல்லாம் ஒன்னா பேப்பர் திருத்தெல்லாம் போயிருக்கோம். அப்போ இந்த டீச்சருங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? போன உடனே வகுப்புல இருக்கிற 90 பிள்ளைகளானாலும் சரி, 15 பிள்ளைங்களானாலும் சரி, அவங்க பேரை என்ன செய்யணும்? தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் ஒரு பெஸ்ட் டீச்சருக்கு அழகு. பேரை சொல்லிட்டோன்னு வச்சா அந்த பையனோ அந்த பொண்ணோ என்ன செய்ய மாட்டாங்க? குறும்பு பண்ண மாட்டாங்க, சேட்டை பண்ண மாட்டாங்க. அப்போ பேரை அறிந்திருக்கிறோன்னு சொன்னா உலக பிரகாரமாக அது எவ்வளோ பெருமையா இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இங்க யாரு நம்ம பேரை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களா? ஆண்டவர் பேரை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களாம். நான் என்னமோ இருக்கிறேன், ஏதோ போறேன், அப்படி நம்ம மட்டும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நம்ம பேரை கூட என்ன செஞ்சிருக்கிறாராம்? அறிஞ்சிருக்கிறாராம். இன்னைக்கு ஒருவேளை உங்க பேரெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி நான் கேட்டுட்டு போனா கூட அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் பேர் ஞாபகம் இருக்கும், ஒரு சில பேர் அப்ப கூட என்ன செஞ்சிடும்? மறந்து போயிடும். ஆனா ஆண்டவர் கோடி கோடியா மக்களை படைத்திருக்கிறார், அத்தனை பேரையும் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால யாருமே சோர்ந்து போக வேண்டாம், நொந்து போக வேண்டாம். என் ஆண்டவருக்கு என் பேர் தெரியும், எங்க அப்பாவுக்கு என் பேர் தெரியும். உலக பிரகாரமான அப்பா என் கூட ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர். சகோதரன் ஜெபிக்கும் போது சொன்னாங்க, மேல் வீட்டு அறையில் இறங்கி இருக்கிற ஆண்டவர் நம்முடைய மத்தியில இறங்கி இருக்கிறார். அப்ப அவர் நம்ம பேரை அறிந்து வந்து நம்முடைய மத்தியிலே இறங்கி இருக்கிறார். சரி, இந்த ஆண்டவர் ஏசாயா 43:1 என்ன வாசிக்கிறோம்? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாராம்? பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாராம். எதுக்காக தெரியுமா? ஏசாயா 45:3-4 பாருங்க, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். சகோதரி ஜெபிக்கும் போது சொன்னாங்க, நாங்க ஒருவேளை உம்மை விட்டு தூரம் போயிருந்தா கூட அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்படிதான் நம்ம அட் டைம்ஸ் சில நேரத்துல ஆண்டவரை விட்டு என்ன செய்யிருக்கலாம்? பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனாலும் கூட அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என்ன செஞ்சேன்? என்னுடைய நாமத்தை தரித்தேன் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்க சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும், ஆண்டவர் என் பேரை அறிஞ்சிருக்கிறார், ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சும்மா கிடையாது, எங்க இருக்கிற பொக்கிஷத்தை தரப்போறாராம்? ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை. அதை எப்படி எடுத்து கொடுக்க போறாராம்? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து. ஹல்லேலூயா. அதனால நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னு சொன்னா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, எனக்கு கூட இது நடக்குமா, உதவி செய்வாரா, அப்படி நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனா முடியாததை முடிய செய்கிற ஆண்டவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற ஆண்டவர். நிச்சயமாக பேர் சொல்லி அழைத்து கொடுப்பாராம். இங்க எரேமியா சொல்லும் போது பாருங்க, எரேமியா 12:3, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என்னை அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு எரேமியா சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்ம பேரை லேபிள் பண்ணிட்டார், நம்ம பேரை குறிச்சிட்டார்.
எதுவுமே தற்செயலாவோ ஏதோ அப்படி நடந்துருச்சுன்னு கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு பிளான் இருக்கு. ஆண்டவர் அந்த பிளான் என்ன செய்யறார்? வரைந்து வைத்திருக்கிறார். ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி என் பேரு, என்னைக்கு பிறக்கணும், என்னைக்கு வேலை பார்க்கணும், எப்போ ரிட்டையர்ட் ஆகணும், எப்போ வீட்டுக்கு போகணும், ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள சாவு இருக்குமா, ரிட்டையர்டுக்கு அப்புறம் சாவு இருக்குமா, எல்லாத்தையும் என்ன செய்யறார்? குறித்து வைத்திருக்கிறார். அதனால ஏதோ நடந்துருச்சு, ஏதோ ஏதோ அதை மாத்திரம் நம்ம வாயிலிருந்து எடுத்து விட ஆண்டவர் எச்சரிக்கிறார். God has planned everything. ஒன்னொன்னையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அவருக்கு நம்முடைய he knows our in and out, உள்ளும் தெரியும் புறமும் தெரியும். அதனால அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட கடந்து செல்ல வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கோன்னு நினச்சிங்கன்னா புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே தெரியுமா? அங்கே நிறைய சம்பவம் இருக்கு. ஒரு சம்பவம் சொல்லணும்னா சகேயு, லூக்கா 19 சொல்லியிருப்பாரு. 19:5 இயேசு அந்த சகேயுக்குள்ள சகேயு இயேசுவை காணலையே, பார்க்கணுமேன்னு சொல்லி ஓடி வந்து எங்க ஏறுவாரு? மரத்து மேலே ஏறி உட்காந்துருப்பார். சரி, ஆண்டவர் நம்மளை பார்த்துக்க மாட்டார், நம்ம ஆண்டவரை பார்த்துருவோன்னு சொல்லி அந்த மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சு உட்காந்துருப்பாரு. ஆண்டவர் கரெக்டா அந்த 5ஆம் வசனம் சொல்லுது, இயேசு வந்து அண்ணாந்து பார்த்து என்ன சொல்றாரு? அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குவேன். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எப்படி இவருக்கு என் பேர் தெரியும்? இனி பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாரு. நீங்க அந்த பேர் சொல்லி கூப்பிடுறத நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏய் அப்படின்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்கன்னா, யாரோ என் பேரை சொல்றாங்க அப்படி நான் ரொம்ப ஆச்சரியப்படுவோம். அது மாதிரி இங்க சகேயு, ஆண்டவர் என்ன கூப்பிட்டுட்டார், ஆண்டவர் என்ன அழைச்சிட்டார், அவருக்கு என் பேர் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக இறங்கி வந்து அவரை கூட்டிட்டு போய் அவரோடு இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் யோவான் 10:27 என்ன வாசிக்கிறோம்? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் ஒரு ஆட்டின் பெயரையும் கூட, ஒரு ஆட்டையும் கூட, ஆட்டுக்குட்டியையும் கூட என்ன செஞ்சிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறாராம். ஒரு மேய்ப்பனுக்கு அதான் அழகு. மேய்ப்பன் மந்தையை மேய்ச்சிட்டே போகும்போது சில நிக்நேம்லாம் வச்சிருப்பாங்க, சில பட்ட பேர்லாம் வச்சிருப்பாங்க அந்த ஆடுக்கு. நீங்க கேள்விப்பட்டதே இல்லையோ? நீங்க எல்லாம் முழிக்கிறத பார்த்தா பாம்பேலேருந்து வந்து இறங்கினவங்க மாதிரி இருக்கீங்க. கிராமத்தில் அப்படிதானே கூப்பிடுவாங்க அந்த ஆடை. சப்போஸ் அதுக்கு ஒரு கால் நொண்டி வச்சுக்கோங்களேன், ஏ நொண்டி, ஏ நொண்டி பிள்ளை, அப்படி அப்படி செல்லமா அதை கூப்பிடுவாங்க. நான் கேட்டிருக்கிறேன் அதை. ஏ புள்ளி, அதுக்கு நிறைய புள்ளி இருக்கும், ஏ புள்ளி அப்படி. அவங்களுக்கு அதுக்கு ஒரு பெட் நேம் வச்சிருப்பாங்க. ஏன் பிள்ளைங்க கூட டீச்சர்ஸ்க்கு என்ன வச்சிருப்பாங்க? பட்ட பேர் வச்சிருப்பாங்க. முன்னால கூப்பிட மாட்டாங்க, பின்னால என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. இங்க ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஒரு ஆடையும் அறிந்தவராக இருக்கிறார். யார் ஆடு? நான் தான் ஆடு, நீங்க தான் ஆடு. அப்ப அந்த மேய்ப்பன் கூப்பிடுற சத்தத்தை கேட்கிறோமா? கேட்கிறோமா? யோசிச்சு பாருங்க. என் பேர் அவருக்கு தெரியும், அவர் என்ன கூப்பிடுவார். ஆனா அந்த கூப்பிடுற சத்தம் எனக்கு என்ன செய்யணும்? தெரியணுமே, கேட்கணுமே. எப்ப கேட்கும்? ஜெபத்துல கேட்கும். நீங்களும் நானும் அவரோடு உறவாடும் பொழுது கேட்கும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் யோசித்து பார்ப்போம். இவங்க என்ன குற்றம் சொல்ல வந்துட்டாங்களா அப்படி நினைக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். பிரசங்கம்னா என்ன? நான் ரொம்ப நல்லவா, நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றது இல்ல. ஆண்டவர் எனக்கு என்னை எப்படி திருப்பினார், என்னை எப்படி மாற்றினார், என் கூட எப்படி பேசினார், அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு குல்லா சார் 2 மணிக்கு 1 மணிக்கு முடிக்கணுமோ? ஒரு குல்லா வியாபாரி குல்லா வாங்கலையான்னு வித்துட்டே போவார். நாங்கள் படிக்கிறப்போ ஒன்னாப்பில் அந்த பாடம் உண்டு. சரியா? நீங்கள்லாம் அதை படிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. அப்போது
குல்லா வாங்கலையான்னு வித்துட்டு போகும்போது ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தடியில் வச்சுட்டு என்ன செஞ்சிருவார், படுத்துருவார். இந்த குரங்கெல்லாம் என்ன பண்ணோம், இந்த குல்லாவெல்லாம் எடுத்து அவங்க தலையில் வச்சுட்டு எங்கே போய் உட்காந்துக்கும், மரத்து மேலே போய் உட்காந்துக்கும். இவர் முழிச்சு பார்த்தா அந்த பேக்ல ஒரு குல்லா கூட இல்லை. ரொம்ப வசனம், ரொம்ப கவலை இவருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, எப்படி வாங்குறது, குரங்கிட்ட இருந்து வாங்க முடியுமா, முடியாது. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு யோசனை, இந்த குல்லாவை எடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தூக்கி கீழே எறிகிறார். இதுங்க எல்லாம் பார்த்துச்சா, அவர் தலையில் இருந்தது இதுங்கெல்லாம் தலையில் வச்சிருந்துச்சுங்க. இப்போ அவர் எடுத்து போட்டுட்டாரு, இதுங்க எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, பொத்து பொத்து பொத்துன்னு எல்லாம் கீழே போட்டுச்சு. சந்தோஷமாக எடுத்துட்டு ஒரே ஓட்டமாக என்ன செஞ்சாராம், ஓடி போயிட்டாராம். இந்த கதையை ஒரு பாட்டி அவங்க பேரனுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. நைட்டு படுக்கிறச்ச அடுத்த நாள் அந்த பாட்டிக்கு தூக்கம் வரல, நீ எனக்கு சொல்லுன்னு சொன்னாங்களா கதை. உடனே இவர் இந்த பேரன் அந்த கதையை, அதே கதையை பாட்டிக்கு சொல்கிறான். பாட்டி கேட்டுட்டு படுத்தாச்சு. நைட்டு ஒரு கள்ளை வந்துட்டான். கள்ளை வந்து பாட்டி காதில் இருக்கிற பாம்படம் இருக்குல்ல, பாம்படம்னா தெரியுமா, அதுவும் முழிக்கிறீங்க, பாம்படம்னா இப்படி தொங்குற மாதிரி இருக்கும். அந்த பாம்படத்தை கழட்டிட்டானா. கழட்டினோடனே பாட்டி முழிச்சிட்டாங்க, என்னடான்னு சொல்லிட்டு. உடனே கள்ளை எடுக்கிறான். உடனே பாட்டிக்கு கதை நினைவு வந்துருச்சு. உடனே ஐயோ இவன் ஓடுறான், பாட்டி முழிச்சிட்டாங்களேன்ட்டு. ஐயோ பேரப்பிள்ளா இங்கே வா, அடுத்த பாம்படத்தை என்ன செஞ்சுக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அதையும் வேகமாக கழட்டி என்ன செய்கிறாங்க, அவன் முன்னால் போடுறாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால் தான் எங்கே வாங்கினேன், இந்த கோயில் வாசல் கடை இருக்கும்ல, அதாவது ஆர்டிஃபிஷியல், அதாவது தங்கம் இல்லை, கவரிங் அதுக்கு கடையில் வாங்கினேன்னு சொல்லி போட்டுறாங்க. போட்ட உடனே கள்ளன் என்ன செஞ்சானா, பாட்டி கவரிங்க போயா வாங்கி மாட்டியிருக்க அப்படின்னு போட்டுட்டு என்ன செஞ்சுட்டானா, போயிட்டானா. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கதையை, அது ஒரு கதை, அதை அவங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, அபியாசப்படுத்தினாங்க. சகோதரன் ஜெபிச்சாங்கல்ல ஞானத்துக்காக, அந்த ஞானத்தோடு செயல்பட்டாங்க, பொருள் கிடைச்சது. இப்போ நீங்களும் நானும் சத்திய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். போன மாதம் வந்தவங்க எப்படி பேசுனாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா பேசலை, என்ன கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சுல்ல, அல்லது ரொம்ப நல்லா பேசுனாங்கல்ல. அப்படி ஒருத்தருக்கும் என்ன போடுறோம், மார்க் போடுறோம். அவங்க எப்படி பேசுனாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணி இருந்தாங்க, இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம். நான் உங்களை சொல்ல வரல, பொதுவாக நானும் உங்களை போல அந்த இடத்துல உட்காந்துருந்தேன்னா வந்து நிற்கிற பேசுகிற ஊழியக்காரரை அப்படி யோசித்து பார்ப்பேன். அது இயற்கை. அப்போ அதை தான் நம்ம பார்த்துட்டு போகிறோம். அவங்க என்ன சொன்னாங்க இன்னைக்கு நம்ம தீர்மானிப்போம். இந்த குரங்கு கதையிலிருந்து நான் பிரசங்கம் கேட்டேன்னா அதை என்ன செய்வேன், என்னுடைய வாழ்க்கைக்கு அப்பியாசப்படுத்துவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆடுகள் என்று அழைக்கிறார். நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோமா? எந்த மந்தையின் ஆடுகள்? திருச்சபைக்காக ஜெபித்தோம், பாரத்தோடு ஜெபித்தோம். நடக்கிற நிகழ்வுகள் அப்படிதான் இருக்கு. என்ன பேச என்ன சொல்லனே தெரியாது. யூடியூப்ல எங்க திருப்பினாலும் நம்மளை கலக்கிற அல்லது குழப்புற அல்லது நம்மளை பின்வாங்க செய்கிற காரியங்களை தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் நமக்கு ஒரே ஒரு சொத்து இருக்குன்னு சொன்னால் அது என்னது? வேத புத்தகம். வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்க பழகுங்க. எவ்வளவுதான் செய்திகள் கேட்டாலும், எவ்வளவுதான் யூடியூப்ல பிரசங்கங்களை கேட்டாலும், எவ்வளவுதான் யூடியூப்ல பாட்டு கேட்டாலும், இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுவது போல, வசனங்கள் பேசுவது போல, அதாவது கலப்படம் இல்லாம, அன்பொல்யூட்டட், கலப்படம் இல்லாத ஒரு களங்கம் இல்லாத ஞானப்பால் கிடைக்கணும்னு சொன்னா இதை படிப்போம். சரி, நம்ம எந்த மந்தையினுடைய ஆடுகளாக இருக்கிறோம்? நம்ம ஆண்டவருக்கு பின் செல்கிற ஆடுகளா அல்லது அடுத்த கொஸ்டின், அது நான் கேட்க விரும்பல. யோவான் 10:26 பார்த்தீங்கன்னா, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறீர்கள். ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள்.
நம்ம ஆடா இல்லைன்னு சொன்னா நம்மகிட்ட என்ன இருக்காதான்? விசுவாசம் இல்லாமல் போயிடுவோம். அதான் இந்த கேள்வி. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா, இப்படி இப்படி ரெட்ட கொஸ்டின் வர்றதே எதனால? விசுவாசம் இல்லாததுனால. ஏன் விசுவாசம் இல்லை? அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னால போகக்கூடிய ஆடுகளாக நாம் இல்லை. இருக்கிறோன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நம்ம ஆண்டவருடைய உதவியோடு கூட நம்மை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் பேரை மட்டும் அறிகிற ஆண்டவர் இல்ல, நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். சகோதரன் ஜெபிக்கும் போது, வியாதிகளுக்காக ஜெபிக்கும் போது சொன்னாங்க, நம்முடைய வியாதிகளை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருவோம். என்ன வியாதி இருந்தாலும் சரி, இதை நீங்க தான் சுகமாக்கி தரணும்னு சொல்லி. அப்படிதான் ஆண்டவர் உன்னுடைய வியாதியை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். மார்க் 5:34 பார்த்தோம்னா, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நீ உன் கஷ்டத்தை நான் தெரிஞ்சிருக்கிறேன். 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உதிர போக்கினால் வருத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அந்த சம்பவம்லாம் நான் இப்ப சொல்லலை உங்களுக்கு. அவளுடைய பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு, எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டா, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இப்ப போய் என்ன செய்யறா, அவருடைய ட்ரெஸ்ல அங்கேயின் ஓரத்தை என்ன செய்யறா, தொடுறா. தொட்டா என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பசிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆண்டவருடைய சரீரத்தை தொட்ட உடனே ஆண்டவருக்கு தெரியுது, யார் என்னுடைய சரீரத்தை தொட்டா. தெரியும் அவருக்கு. ஒரு சுவிசேஷகன் அப்படி எழுதுறாரு. அடுத்ததுல பார்க்கிறோம், தொட்டது தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தான் என்ன சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ எப்படி இருக்கணுமா? வேதனை நீங்கி இருக்கணுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேதனை நீங்கி இருக்கணும்? ஹல்லேலூயா. சரீரத்துல சுகவீனம் இல்லாதவங்க இருந்தா அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஏன்னா ஒரு சின்ன 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 வியாதி, ஏதாவது ஒண்ணு, அதுவும் வயது ஆக ஆக 60 வயசு ரிட்டையர்மெண்ட்னு கொடுத்தது சரிதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு என்ன செய்யுது, ஆரம்பிச்சிருது, ஏதாவது ஒண்ணு வந்துருது. அப்போ அந்த வேதனைகளை அறிந்த ஆண்டவர் நம்முடைய மத்தியில இருக்கிறாராம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 3:7 பார்க்கிறோம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்படுறாங்க. அந்த ஒடுக்கப்படுதலை இவர் என்ன செஞ்சிருக்கிறாராம், அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. நானா உட்கார்ந்து யோசிச்சு எழுதிட்டு வந்ததுன்னு கிடையாது. அத்தனைக்கும் வசனங்கள் எங்க இருக்கு? வேத புத்தகத்துல இருக்கு. அருமையானவர்களே, சத்திய வேதம் நம்மை சத்தியத்திற்குள்ளாக நடத்துகிறது. சத்தியம் என்ன செய்யுமா? விடுதலை ஆக்குமாம். ஹல்லேலூயா. அந்த விடுதலையை பெற்று செல்ல வந்திருக்கிற நாம் இந்த நாள்ல வேதனை நீங்கணும்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை என்ன செஞ்சவரா இருக்கிறார்? அறிந்தவராய் இருக்கிறார். அந்த தைரியத்தோடு நம்ம செல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க யோசுவா 21:43 45 வரைக்கும் வாசி வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. ஆனா 45 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் என்ன செய்யல, தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவர் சொல்லி இருந்த எல்லா வார்த்தைகளும், கானான் தேசத்துக்குள்ள அழைச்சிட்டு போவேன்னா அழைச்சிட்டு போற, நீ உனக்கு மன்னா வேணும்னா உடனே மன்னா என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எங்களுக்கு மன்னா மட்டும்தானா? இந்த மன்னாவை சாப்பிட்டுன்னா எனக்கு இறைச்சி வேணும்னா காடையை கொடுக்கிறார். ஐயோ இந்த தண்ணி இல்லையே, தண்ணி கொடுக்கிறார். அது கசப்பா இருக்கே, மதுரமா மாற்றி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க.
நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஒரு கட்டத்தில் என்ன வந்துடும், கோவம் வந்துடும். போ, உனக்கு எவ்வளோ நான் செஞ்சு 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 அழுத்து போயிட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன், அப்படிதான் சொல்ல வரும். ஆனால் ஆண்டவர் ஒருவரையும் கொஞ்சம் அந்த நேரம் முறுமுறுக்கிறாங்க, முறுமுறுத்த உடனே மோசே போய் விழுந்துடுறான் அவர் பாதத்துல. உடனே அவங்களுக்கு என்ன, விடுதலை, மன்னிச்சிடுறார். நீங்க தயவு செய்து அந்த ஆகமங்களை வாசிக்கணும். பொதுவா ஆகமங்களை என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. அதுவும் லேவியர் ஆகமம்னா என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்கவே மாட்டாங்க நிறைய பேர். ஆனா அதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உண்மையில, அதுவும் யாத்ராகமம் எண்ணாகமெல்லாம் அந்த அவங்க பிரயாணம், இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணம், அவங்க நம்மளை போலதான். நம்மளை போலனா எப்படி சொல்றேன்னா, என்னைய போலதான் முறுமுறுப்பாங்க. கொஞ்சம் ஒரு பல்வலி வந்த உடனே என்ன செய்ய முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ஐயோ 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 பல்லு வலிக்கு அதுக்குதான். அப்படி ஏதோ ஒரு வலி வந்த உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும், அந்த ஸ்பீடு குறையும். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அப்புறம் 1 லட்சக்கணக்கில் செலவழிச்சு, பல்லுக்கெல்லாம் இப்போ லட்சம்தான் என்ன பொறுத்த மட்டும், அவ்வளோ செலவு. அப்படி செலவழிச்சு போயிட்டு திருப்பி கொஞ்சம் நல்லானோடனே, அப்பா நல்லாயிடுச்சு, பல்லு வலி நல்லாயிடுச்சு, இனி நல்லா சாப்பிட்லாம், நல்லா அப்புறம் கொஞ்சம் சந்தோஷம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். திருப்பி ஏதோ ஒரு வலி வந்தோடனே டவுன் ஆயிரும். அப்படிதான் இஸ்ரவேல் மக்களும் இல்லையா, உடனே முறுமுறுப்பு. ஐயோ அங்கே இருந்திருந்தா கொம்மட்டிக்காய்க்கு சாப்பிட்டுட்டு கூட நாங்கள் இருந்திருப்போமே, இங்கே வந்து நாங்கள் கஷ்டப்படணுமா, அங்கே செத்து போயிருந்தா கூட தாவலையே, இங்கே வந்து பாரப்படணும், இப்படியே சொல்லிடுவாங்க. எனக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் மறப்போம் மன்னிப்போம் தான். எவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவர் பாருங்க, கிருபையுள்ள ஆண்டவர். அத ஒரு வசனம் கண்டிப்பா எல்லாரும் வாசிக்கணும். உபாகமம் 4:7 எல்லாரும் எடுத்துக்குவோம். ஒருவேளை மற்றதெல்லாம் நான் உங்களை வாசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கல, ஏன்னா எனக்கு டைம் ஆயிருமான ஒரு பயம். உபாகமம் 4:7 எடுங்க. என்ன கொடுத்திருக்கு, எல்லாரும் வாசிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஹல்லேலூயா. நம்ம தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் யார் கூட இருக்கிறா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னென்ன பேர் சொல்லணுமோ சொல்லிக்கலாம், நம்ம கூட இருக்கிறார். அதனால கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி. நீங்களும் நானும் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லக்கூடாது. எந்த ஜாதி? பெரிய ஜாதி. உலக பிரகாரமான ஜாதி இல்ல, ஆண்டவருக்குள்ளாக எப்படிப்பட்ட ஜாதியா? பெரிய ஜாதி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இப்படியாக முறுமுறுக்கிற கூட்டமா, இல்லை என் வேதம் எங்க அப்பாவுக்கு தெரியும், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு நினைக்கிற கூட்டமா? முதல்ல என்ன கூட்டமா கேட்டேன், மறந்து போச்சா? மேய்ப்பனுக்கு பின்னால போற ஆண்டவராகிய மேய்ப்பருக்கு பின்னால போற கூட்டமா, அந்த மந்தையில உள்ள ஆடா வேற ஆடா கேட்டனா? இப்போ மறந்து போச்சு. சரி, அடுத்தபடியாக நம் வேதனைகளை அறிந்த ஆண்டவர் நம்முடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். ஏசாயா 66:18 என்ன சொல்லுது பாருங்க, நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்களின் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். ஆண்டவர் நினைவுகளை அறிகிற ஆண்டவர். சங்கீதத்துல என்ன வாசிக்கிறோம்? 139:2 என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். எங்க இருந்தாலும் சரி, வானத்தில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னுடைய நினைவுகளை அறிகிறார். அப்போ இந்த நினைவு எப்படி இருக்கு? இந்த நினைவுல பரிசுத்தம் காணப்படுகிறதா? இந்த நினைவு எப்பொழுதும் நல்லதையே நினைக்கக்கூடிய நினைவாக இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம்.
நம்ம நல்லதை நினைக்கிறப்போ நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அது உலக பிரகாரமான சேயிங் மட்டும் இல்லை, உலக பிரகாரமா சொல்றது மட்டும் இல்லை, வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்குது? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க மரணம்னு சொன்னா மரணம், ஜீவன் சொன்னா ஜீவன், அப்படி இருக்கான். அப்ப எதை சொல்லணும்? ஜீவனை தான் சொல்லணும். பிள்ளைங்க ஓடும் போது என்ன சொல்லுவோம்? விழப்போற அப்படி சொல்லுவோம். அது உடனே என்ன செய்யும்? விழும். அதான் உங்க வாயிலிருந்து சொன்னதுதான். தம்பி ஓடாத வந்துரு, அல்லது வா உட்காரு, அப்படி ஏதாவது சொல்லணும். நீ விழப்போறன்னா கண்டிப்பா விழும், கையில தேய்ச்சிட்டு வரும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுடைய நினைவுகள் இந்த நாள்ல உலகத்தையே சார்ந்திருக்கா, உலகத்தை மட்டும் சார்ந்திருக்கா, உலகத்தோடு சார்ந்திருக்கா? யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். கடைசி காலம், இன்னும் நாள் வரும், இன்னும் ஜான்சன் சார் உபவாச கூட்டம் நடத்திட்டே இருப்பாங்க, அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாட்கள் சமீபம். நம்ம இப்படி நம்ம பார்த்துக்கலாம், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப ஆண்டவர் வந்தா யார் போவா? கை தூக்க முடியுமா? ஆயத்தமா இருப்போம். என் நினைவுகளை ஏன்னா நினைவின் மூலமா தான் எல்லா காரியங்களும் நடக்குது. அந்த நினைவு மற்றவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும். கரெக்ட், ஆண்டவருக்கு தெரியும். ஸோ இந்த நினைவுகளை குறித்து நாம் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு ஏசாயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேம்மா, நீ போற வழியில நான் வர மாட்டேம்மா. என் நினைவும் அடுத்த வசனத்துல பார்க்கலாம். பூமியை பார்க்க 55:9, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள்? உயர்ந்த நினைவுகள். நம்ம அதை புரிஞ்சிக்கிறது இல்லை, நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். நம்மளே இது முடியுமா, இது ஆண்டவருக்கு முடியும் அப்படி நினைச்சிடறோம். நோ, என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்கிறார். உன்னை உயர்த்தணும், உன்னைய மேலாக்கணும்னு சொல்லிதான் ஏன் நினைவு. நீ ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிற? அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நினைவுகளை அறிந்த ஆண்டவர் எப்படி அவரை நம்ம அறிஞ்சிக்கலாமா? நம் முழு இருதயத்தோடும் அவரை தேடினால் என்ன செய்யலாமா? கண்டடையலாம். சங்கீதம் 94:11 வாசிக்கிறோம். நம்ம முழு ஹார்ட்டோட, ஹோல் ஹார்ட்டடோட, ஏனோ தானோ அல்ல. அதுக்குதான் அன்னைக்கு யாரோ பேசும்போது சொன்னாங்க, நம்ம எல்லாம் நல்ல நடிகர்கள், நடிகைகள். என்ன முழிக்கிறீங்க? புரியலையா? ஆக்ட் பண்றவங்களா அப்படின்னா புரியும்னு நினைக்கிறேன். இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறோம்? ஆக்ட் பண்றோம். ஒருவேளை இங்க நிக்கிற நானு ரொம்ப பெர்ஃபெக்ட், ரொம்ப நீதிமான் சொல்லி பேசிட்டு போயிடலாம். ஆனா என்னுடைய நினைவுகள், என்னுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். மனுஷங்க முன்னால உலகமே ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருக்கணும், வீட்டில் எப்படி இருக்கணும், சர்ச்சுக்கு போனா எப்படி இருக்கணும், அப்படி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நோ. எங்க இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், என் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும், என் ஆண்டவர் என் நினைவை கூட அறிந்திருக்கிறார். அந்த எண்ணத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், நம்முடைய கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறாராம். வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கலாமா யாராவது? ஏன்னா நீங்க அப்புறம் ரொம்ப இதாயிருவீங்க, டயர்ட் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:8.
உன் கிரியைகளை என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகளை அறிந்த ஆண்டவர். அதே போலதான் அடுத்து லவோதிக்கேயா சபைக்கு சொல்றப்போ கூட சொல்றாரு. 3:15 என்ன வாசிக்கிறோம்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனோம்னா இப்போ நம்முடைய டாபிக் பிரசங்கம் தசை கொஞ்சம் மாறிடும். அதனால அதை விட்டுறேன். ஆனால் ஒன்று எடுத்துக்குவோம். என்ன எடுத்துக்குவோம்? கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகள், உன்னுடைய ஆக்ஷன்ஸ், உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஆண்டவருக்காக நான் செய்யக்கூடிய காரியம். ஆண்டவர் ஒரு அம்மாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. எங்க போய் என்ன பண்ணுவாங்க? அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சி ஆண்டவருடைய பாதத்துல ஊத்துவாங்கல்ல. அப்ப என்ன சொல்லுவாங்க? இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். நீங்க எல்லாரும் படிக்கணும் இன்னும் நிறைய வேத புத்தகத்தை. அது புதிய ஏற்பாடுல இருக்கு. இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இவளை ஏன் துன்பப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க? அதுக்கு நான் வாசிக்கிறேன். மார்க் 14:6. இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அம்மா, ஆண்டவருக்கு நற்கிரியை செய்யக்கூடியவளாக, மற்றவர்களுக்கு நற்கிரியைகள் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு வேணும், எனக்கு கிடைச்சிடணும், எனக்கு இருக்கணும், எனக்குள்ளது போதும், அப்படி நம்ம என்ன செய்யறோம்? செல்ஃப் கண்டென்ட்டாவே இருக்கிறோம். ரொம்ப நல்லதுதான். ஆனா நம்ம நல்லா இருக்கிறது எதுக்காக தெரியுமா? மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான், மற்றவங்களை நல்லாக்குறதுக்காக தான். இப்போ இவங்க 2 பேரும் அந்த ப்ரைஸ்லாம் கொண்டு வந்து எதுக்கு கொடுத்தாங்க? அவங்களுக்கு நிறைய காசு இருக்குன்னா, துட்டை எங்கே கொண்டு போடன்னு தெரியலன்னா இல்லை. இதை அவங்களுக்கு செய்கிறதுனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? வேத புத்தகத்தை நல்லா படிச்சுட்டு வந்துட மாட்டாங்களா? ரொம்ப நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி நீ நான் போட்டி போட்டு ஆன்சர் சொல்லி நிறைய தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? அது ஒன்று தான், ஒரே ஒரு நோக்கம்தான். ஆண்டவர் அது போன்ற நற்கிரியைகள். ஏன் சார் போய் ஊர் ஊரா போய் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க? அது ஒரு நற்கிரியை. நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்க. வீட்டில் நற்கிரியை செய்கிறோம், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நமக்கு நம்மளே செஞ்சுக்கிறோம், நல்லது. மற்றவங்களுக்கு, இந்த மக்களுக்கு யார் என்னை பற்றி சொல்லுவா? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவா? ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அல்லவா? சொல்லப்போனா அழுது கொண்டு இருக்கிறார் அல்லவா? யார்ப்பா செய்வாங்க? மற்றவங்களுக்கு ஒரு நாளும் ஆண்டவரை அறியாமல் அழுகிற கூட்டங்கள் எத்தனை தெரியுமா? எத்தனை. நம்ம ஊர்ல குடிச்சிட்டு வந்து ரோட்டில் கிடக்கிறவங்க கம்மி தான், ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ. ஆனால் சென்னை போனீங்கன்னா நிறைய பேரை பார்க்கலாம். ஒரு ஸ்டெப்ஸில் ஏறுறோன்னா எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு ஏறுறதுக்கு முன்னால் ஒரு 4 பேராவது அந்த படிக்கட்டில் என்ன செய்வாங்க? விழுந்து கிடப்பாங்க. அப்படி பட்டணங்களில் இன்னும் மக்களை ஆண்டவரை அறிந்து கொள்ளாத மக்கள் ஏராளம். நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு எங்கே போக, நான் என்ன மெட்ராஸில் போய் சொல்ல முடியுமா? முடியல. வீட்டில் இருந்து என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். இப்படி கூடி வர்ற இடத்துல என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். நான் ஜெபிக்கிறேன், நான் உத்தரவாதம் எடுத்து பேசுகிறேன் ஆண்டவர்கிட்ட, நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு நாம் இறங்கி செயல்படுகிறோமா? நம்முடைய கிரியை அந்தவாறு இருக்கிறதா? எங்கள் வீட்டுக்கு கீரை போட வருவார் ஒரு பெரியவர். அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனால் உடனே சொல்ல முடியாதுல, நிறைய நாள் கீரை வாங்குவேன். ஒரு நாள் சொன்னேன், தாத்தா ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்படி, அவர் ரொம்ப வயசானவர், ரொம்ப நல்லவர் அப்படி சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பேத்திக்கு கழுத்து என்ன செய்யலை, நிற்கலை. 6 மாதம் ஆயிடுச்சு. பொதுவாக 3 மாதத்தில் குழந்தைங்களுக்கு கழுத்து என்ன செய்யணும்? நிற்கணும்ல. இவரோட பேத்திக்கு என்ன செய்யலையாம்? நிற்கலையாம். கொஞ்சம் அந்த ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிற இல்லைம்மா, அந்த ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்கிறியா? அவர் கேட்குறார்.
தொடர்ந்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ 9 மாதம் ஆயிட்டு குப்புறப்படுக்குதான். குப்புறப்படுக்குதுன்னா அந்த தலை கொஞ்சம் என்ன செய்யுது, நிற்குதுங்கிற அர்த்தம் தான். இல்லைன்னா அதால் திரும்பவே என்ன செய்ய முடியாது. ஸோ எப்படியோ ஆண்டவர் உதவி செய்கிறார். தாத்தா எப்படி ஆண்டவர் நல்லவரா, இன்னும் அவருக்கு அந்த வாயினால் சொல்ல முடியலை. இப்படி சின்ன சின்ன உடனே நான் தான் ரொம்ப ஊழியம் செய்கிறேன்னு சொல்ல வரல. இப்படி சின்ன காரியங்கள் செய்யலாம். இப்படி மேடையில் போய் என்னை யார் கூப்பிடுவா பேச அப்படிலாம் சொல்ல வேண்டாம். வீட்டிலையே வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அக்கா ஆண்டவர் ரொம்ப நல்லவருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் நல்லவராகவே இருப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய கிரியைகள் ஆண்டவர் அந்த நினைவுகளை அறிந்தேங்கிறதுக்கு நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். இந்த சுகவீனமாக வர்றவங்க எல்லாருக்குமே வரும்போது இப்போ திமிர்வாதக்காரனை கூட்டு வராங்க. யார் கூட்டு வருவா? 4 பேர் கூட்டிகிட்டு வருவாங்க, சுமந்து வருவாங்க இல்லையா. ஆண்டவர் எப்படி சுகம் கொடுத்தார்? திமிர்வாதக்காரன் கேட்டானா ஆண்டவரே உங்களுக்கு சுகமாக்க முடியும், எனக்கு சுகமாக்குங்கன்னு இல்லை. ஆனால் எப்படி ஆண்டவர் சுகம் கொடுத்தார்? இந்த 4 பேரோட விசுவாசத்தை கண்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, வீட்டில் யாருக்கும் சுகம் இல்லை வச்சுக்கோங்க, உங்கள் விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்கிறார்? சுகம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அங்கே கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேத பாரகர் இவன் என்ன சொல்லிட்டான்? தேவதூஷணம் சொல்லிட்டான். ஏன்னா அவர் எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிடுவார். உடனே குற்றம் பிடிக்கிறதுக்கு தான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு, வெட்ட வெளிச்சம். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வீட்டில் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியாது, அல்லது ஒய்ஃபுக்கு தான் தெரியாது, பிள்ளைங்களுக்கு தான் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நினைவுகளை அறிகிற ஆண்டவர் கிரியைகளையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த கிரியையினால என்ன? அப்படிதான் அந்த தாத்தாவுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரை பற்றி. அவரே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் வச்சுக்கோங்க. அதனால என்ன லாபம்? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நம்முடைய பேர்ல ஒரு ஆத்மா. ஆண்டவர் வரும்போது டீச்சர் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணாங்க, நாங்கள் குடும்பமாக உண்மை என்ன செய்யணும்? எதிர்கொண்டு எதிர்கொண்டு வரணுங்கிற வார்த்தை சொன்னாங்க. அப்படி நம்ம குடும்பமாக போகும்போது நம்ம பேரில் இந்த தாத்தாவுடைய பேர் ரெக்கார்ட் ஆயிருக்கும், அல்லது அவர் பேரில் எனக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். அவ்வளோதான். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரயாசப்படுறோம். கர்த்தர் நல்லவர்னு சொல்லி வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, என்ன வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 22:12 அவனவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நம்ம நல்லது செஞ்சோம்னா ஆண்டவர் நம்ம என்ன சொல்லுவார்? என் கூட வான்னு. ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி நடந்திருக்கிறோன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? இங்கேயே கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு போயிடுவார். எங்கே போகிறோம்? எப்போ போகிறோம்? எப்படி போகிறோம்? என்னைக்காவது யோசிக்கிறோமா? யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசி காலம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ரொம்ப பாரத்தோடு சொல்கிறேன், கண்டிப்பாக இது ரொம்ப சீக்கிரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்கும். அப்படிதான் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையில இருந்ததுலேருந்தே கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ என் வயசுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கோ அத்தனை வருஷம் நான் என்ன செய்கிறேன்? கேட்டுட்டு இருக்கிறேன். இன்னும் வரல. அதுக்காண்டி வரமாட்டார் நிச்சயமா சொல்ல முடியாது. அந்த சிப்பு பொருத்துவாங்கன்றது இருக்குல்ல வேதத்தில், அதுக்கு இப்போ கொஞ்சம் என்ன ஆயிருக்கான்? ஃபெயிலியர் ஆயிருக்கான். நேற்று நியூஸில் சொன்னான் பார்த்தீங்களா? அந்த சிப்பை பொருத்துறதுல ஒரு தடங்கல் வந்திருக்குதான். அப்போ உடனே நான் சொன்னேன், ஆண்டவருடைய வேலை கொஞ்சம் என்ன செய்யுது? தாமதிக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம சீரியஸா செயல்பட வேண்டியது இருக்குது. அதனால ஆண்டவர் நாளை கொடுத்திருக்கிறார், அது செயல்படாம ஆக்கி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எல்லாம் வந்துருச்சு. பஞ்சமா? நம்ம பார்க்காத பஞ்சம் இல்லை. கொள்ளை நோயா? நம்ம பார்க்காத கொள்ளை நோய் இல்லை. பூமி அதிர்ச்சியா?
ஒருவேளை நம்ம உணரல, ஆனா எத்தனையோ எத்தனையோ கோடி மக்கள் அதை உணர்ந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, நிலநடுக்கத்தை. இப்படியாக பைபிள்ல சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிற. எல்லாவற்றுக்கும் மேல இன்னும் ஒரு வார்த்தை, அன்பு என்ன செஞ்சு போகும்னு சொல்லியிருக்கு, தணிந்து போம். அதான் இருக்கு. உடன் இருக்கிறவங்களை கொலை செய்யறது அல்லது உடன் பிறப்புகளை கொலை செய்யறது எவ்வளவு பயங்கரமா நடக்குது பாத்தீங்களா? அதுவும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடக்கிறத பாத்தீங்களா? அப்படி இருக்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்ட அத்துணை காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இன்னும் நிர்விசாரமா இருக்காம, ஆண்டவரே என்னை ரட்சித்தீரா. நீங்க வந்திருக்கிற எல்லாருமே ஆண்டவருடைய அன்பை உணர்ந்ததுனால தான், ஆண்டவருடைய அன்பினால் இழுக்கப்பட்டதுனால தான் இங்க வந்திருக்கிறீங்க. சும்மா யாரும் வரல. அப்ப நீங்க ஒரு பாரத்தோட தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த பாரம் மற்றவர்களை குறித்தும் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்திலேயே இன்னும் ஆண்டவரை அறியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளைங்க, நம்ம ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டோன்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம கூட கையை பிடிச்சிட்டு வருவாங்களா, கீழே நிற்பாங்களா? யோசித்து பார்ப்போம். சரி, கடைசியாக நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அதான் முதல்ல சொல்லியிருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா பார்க்கலான்னு தான் தேவைகளை அறிந்த ஆண்டவர். அதுவும் முதல் ஜபத்தில் சகோதரன் ஜெபிச்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஆரம்ப ஜபம் பண்ண சகோதரன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்லா தெரிஞ்ச வசனம் தான். அந்த வசனம் வர்ற அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:31, 32, 33. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா, கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? ஏன் வீணா கவலைப்பட்டு இருக்கீங்க? கவலைப்படுறதுனால காரியம் மாறி போயிருமா? நோ, இல்ல. ஆனா அந்த கவலைகளை அறிந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாதத்துல வைங்க, அவர்கிட்ட ஓடுங்க. நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் தெரியுமா? சுகம் இல்லைன்னா முதல்ல டாக்டர்கிட்ட போயிடுவோம். டாக்டர்கிட்ட போயிட்டு அங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, டாக்டர்கிட்ட போனேன், அவரும் முடியாதுன்ட்டாரு, இப்போ நீங்கள் தான் எனக்கு சுகம் தரணும். அப்படி தான் போவோம். அது மெய்யா நீங்கள் ஒத்துக்குவீங்களா தெரியல, நான் ஒத்துக்குவேன். நான் அப்படி போயிருக்கிறேன். இல்லை, முதல்ல ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டால் ஆண்டவர் அவ்வளோ பணம் செலவாகிறதுக்கு முன்னாலே சுகமளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சங்கீதம் 65:10-11 வாசித்தேன். அது எனக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த தேவைகளை அறிந்திருக்கிறார் சொல்லும் போது அப்போ நான் வாசித்துட்டு இதில் என்ன இருக்கு பாருங்க. அதன் வரப்புகள் தணியத்தக்கதாக அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அந்த 9ஆம் வசனம், தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். 9ம் 10ம் வாசிக்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அதுக்கப்புறம்தான், முட்டாளே, உன் மரம் மண்டைக்கு தெரியலையா? நான் போய் அந்த விவசாயியோட இருந்து அவர் நீர் பாய்ச்சும் போது நானும் கூட இருந்து அதை செழிப்பாக்குறதுனால தான் அவர் தானியத்தை விளைவிச்சு உனக்கு நெல் கொடுக்குறாரு, நீ சோறு சாப்பிட்றன்ற மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். முதல்ல ஒரு வேகமாக அதை வாசித்து முடிச்சிட்டேன். இதில் என்ன வரும்? ஆனால்
அதுல பயங்கரமான ஆழம் நிறைந்த அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள் உண்டு. உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஏதோ நடக்கட்டும், எப்படியோ நடக்கட்டும், யாரோ பார்த்துக்குவாங்க, இல்லவே இல்லை. நீங்க உங்க கையின் பிரயாசத்தை நீங்க என்ன செய்வீங்க? சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாள்ல ஆண்டவர் நம்மை அறிந்த ஆண்டவராக இருக்கிற. நம்ம ஜெபிக்க போறோம். என்ன என்ன காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்ம பார்த்தாச்சு. என்ன பார்த்தோம்? நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நினைவுகளை அறிந்திருக்கிறார், கிரியைகளை அறிந்திருக்கிறார், தேவைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீ உட்காருமா, கொஞ்ச நேரம் என்னுடைய பாதத்தில் என்ன செய்? உட்காரு. ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கிறதுக்கு உட்கார்றோமா? ஜெபிக்கிறதுக்கு உட்கார்றோமா? எங்க நேரம் இல்லை. ஆனா தூங்குறோமா? தூங்குறோம். யாராவது தூங்காதவங்க இங்க இருக்கீங்களா? ராத்திரி எல்லாம் நான் தூங்கவே இல்லை, வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் சொல்ல முடியுமா? இல்ல. கண்டிப்பா ஒரு 10-12 மணிக்காவது படுத்திருப்போம் தானா? 6 மணிக்காவது எழும்பியிருப்போம். 6 மணி நேரம் தூங்கியிருப்போம். அதுல 1 மணி நேரத்தை எனக்காக கொடுக்க கூடாதான்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். நேற்று எங்க வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் 12:15க்கு 3 பேர் வந்து நிக்கிறாங்க கார்ல. யோசித்து பாருங்க. அப்படி நமக்கு அறியாமல், நான் யோசிக்கவே இல்லை வருவாங்கலாம். அவங்களுக்கு காலையிலே எழும்பி 4 மணிக்கு எழும்பி சமைச்சு அவங்களுக்கு டிஃபன் எல்லாம் கொடுத்து மத்தியானத்துக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு தான் வர முடிஞ்சது. அப்படி நமக்கு தெரியாம அப்படி நடந்துரும். சார்ட்ட சொல்லும் போது அந்த பிளான் இல்லை, திடீர்னு நடந்தது. அப்படி நம்முடைய காரியங்கள் எவ்வளவோ நம்ம அதை கரெக்டாக முடிச்சிடுறோம். ஆனால் ஆண்டவருக்காக வரும்போது, சரி ஆண்டவரே ரொம்ப டயர்டு, இன்னைக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கன்னா நாளைக்கு ஜெபம் பண்ணுறேன், அப்படி ஆண்டவர்கிட்டையாவது சாக்கு போக்கு சொல்லிடுறோம். இந்த கெஸ்ட்டுக்கு சாப்பாடு நான் நாளைக்கு போட்டுறேன் அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் யாரையாவது குறை சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்ம மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்ம அதுக்கு தக்க கொடுக்குறோமா? அதுக்கு ஈக்குவலா. இப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க வச்சுக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பிள்ளைங்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும், அதை வெளிக்காட்டணும். இல்லைன்னா எங்கள் அப்பாவுக்கு என் மேலே அன்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க பிள்ளைங்க. அப்படிதானே? அன்பா காட்டினா கூட சொல்லதான் செய்வாங்க. அப்படிப்பட்ட உலகம்தான் இப்போ. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்பா, உலக பிரகாரமான அப்பா, எல்லாரையும் காட்டிலும் மேலான அன்புள்ளவர். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை வந்து விட்டேன் இயேசுராசா. இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை வந்து விட்டேன் இயேசுராஜா. ஒத்தையிலே போகையிலே கூட வந்து வரும் நீர்தான், தடு மாறையிலே தாவி பிடிச்சவர் நீர்தான். ஓடி ஒளிஞ்சேனே, தேடி வந்து மீட்டீர், இருளில் இருந்து தூக்கி ராஜ்யத்தின் பங்காய் சேர்த்தீர். இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை வந்து விட்டேன் இயேசுராஜா. ஆண்டவரே, இன்னும் ஒரு முறை எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உங்க பாதப்படியில வந்திருக்கிறோம். வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அறிந்த ஆண்டவர், தெரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர், நினைத்திருக்கிற ஆண்டவர், நேசிக்கிற ஆண்டவர், போஷிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறீர். அல்லேலூயா.
எங்கள் நினைவுகளை அறிகிற ஆண்டவர், எங்களை நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாள்ல ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை திறந்து கொடுப்போம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிற ஆண்டவர் நம்மோடு போஜனம் பண்ணும்படியாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஐயா, இந்த இருதயத்துல உமக்கு மட்டும்தான் இடம் ஆண்டவரே, உமக்கு மட்டும்தான் முதலிடம். செகண்டரி தான் என்னோட ஃபேமிலி, மூணாவது தான் மற்றவங்க எல்லாம், முதலிடம் உமக்கு ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிப்போமா? நம்ம அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். உண்மையாகவே நம்மோடு கூட போஜனம் பண்ண அமர்ந்திருக்கிறார். அந்த ஆண்டவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர், நம்மை அறிந்த ஆண்டவர். மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ உபவாசத்தோடு காத்திருக்கிற, காலையிலேயே வந்து என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று சொல்லி காத்திருக்கிற, நான் அதை அறிந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். நீங்க உள்ளத்தை திறந்து சொல்லுங்க. என் வேதனை நீங்கணும் ஆண்டவரே, நான் இன்னும் நற்கிரியைகள் செய்யணும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே என்னுடைய நினைவுகள் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய தேவைகள் அதிகரிச்சுட்டே போகுது ஆண்டவரே, என்ன உண்டோ அதை ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி இறக்கி வைத்து விட்டு கடந்து செல்வோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை ஆதரிப்பார். கொண்டு வந்த பாரத்தை வைக்கிற மாதிரி வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு போகாதபடி இறக்கி வைத்து விட்டு கடந்து செல்வோம். ஆண்டவர், அறிந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இறக்கி வைக்கப்பட்ட பாரங்களை அவர் சுமக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீங்க சுமையின்றி லகுவாக சுலபமாக கவலையின்றி கஷ்டம் இல்லாம நடந்து போகணும்னு விரும்புகிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோமா? யாருமே சும்மா இருக்கக்கூடாது. ஐயா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி வாயை திறந்து சொல்வோம். ஏன்னா ஆண்டவர் நன்றி சொல்கிறவர்களை எதிர்பார்க்கிறார். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்கிறார். மகளே, எத்தனையோ பேருக்கு நான் சுகம் கொடுத்திருக்கிறேன், எத்தனையோ பேருடைய கடன் பிரச்சனைய தீர்த்திருக்கிறேன், அவங்கெல்லாம் வரல, நீ வந்திருக்கிற, சந்தோஷம். இப்போ நான் தர்ற ஆசீர்வாதத்தை நீ நிறைவாய் பெற்று செல் என்று சொல்லி நீங்க நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரித்து ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒருவராவது வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு நிச்சயத்தோடு ஒரு நம்பிக்கையோடு கடந்து செல்லட்டும். ஒருவேளை விசுவாசத்துல குறைவுபட்டு இருப்பார்களானால் ஆண்டவரே அவருடைய விசுவாசத்தை நீர் ஆண்டவரே புதுப்பித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆகக்கடவது என்று சொல்கிற ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்த விரும்புகிறார். விசுவாசம் கேள்வியினால் வரும். நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க இப்போ ஆண்டவரை பற்றி, அதை நம்பி அதை விசுவாசித்து கடந்து செல்லுங்க. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். அதை நம்பி ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லும் பொழுது உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி ஆண்டவர் வேதனை நீங்கி சுகமாயிருக்க செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே, இந்த கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு இரண்டாவது சனிக்கிழமைகளிலே நடைபெறுகிற ஆண்டவரே, இந்த இயேசு ஜெயம் கொடுக்கிறார் ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகிற உபவாச கூடுகைகளுக்கு வருகிற மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்தி செயல்படுத்துகிற ஜான்சன் சார், ஆண்டவரே, அவருடைய துணைவியார், பிள்ளைகள், குடும்பங்கள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே, இதில் ஈடுபாடோடு ஆண்டவரே மைக்கெல்லாம் எடுத்து வச்சு செயல்படுத்துகிற அல்லது யூடியூபுக்கு ரெடி பண்ணுற ஒரு பிள்ளைகளையும் அவங்க பொறுப்பை அவங்க செய்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு பலன் கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. வந்த பிள்ளைகளும் கூட வரும் நாட்களில் இன்னும் அநேகரை அழைத்து வந்து ஆண்டவரே, நான் பெற்ற சந்தோஷத்தை நீயும் பெற்றுக்கொள் என்று அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த 3 மணி நேரமும் ஆண்டவரே நீர் மகிழ்ந்து களி கூர்ந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்தீர், இப்பொழுது எங்களோடு கூட வருகிறீர். நன்றி. தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.